நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, நீ நினைச்ச ஆளை மாத்துவ, அதுக்கு நாங்கெல்லாம் ஒத்து போனோமா? நான் என்ன இழிச்சவாய நினைச்சீங்களா? ஏய், முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் உன்னை ஏத்துக்கிறானா இல்லையான்னு கேளு. புரியல? விடிஞ்சா கல்யாணம். புறப்படு. வாடி. ஏய், வாடி. ஹலோ, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணினா அந்த கல்யாணம் நிலைக்காது. அட்வைஸ் பண்ற உனக்கு முதல்ல தகுதி இருக்கணும். காலையில கல்யாணமாக போற பொண்ணுன்னு தெரிஞ்சு அவ மனச மாத்தி இந்நேரத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொண்ண பேச வந்துட்டா. ஏய், வாடி. ஏய், இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ண பலவந்தப்படுத்தி கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. அவ கைய விடு. விடா. கை விடணுமா? விட்டாச்சுப்பா. ஆனா ஒண்ணு, உன் பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, என் பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. நமக்காக அனாவசியமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் சிந்துறது நான் விரும்பல. அதே மாதிரி நீயும் விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். சோ நாம ஒத்தைக்கு ஒத்தையே சண்டை போடுவோம். நமக்குள்ள யாரு ஜெயிச்சாலும் இவளை தாராளமா கூட்டிட்டு போலாம். This is gentleman agreement. நீயே இவளை தாராளமா கூட்டிட்டு போ. ஆனா இவ இஷ்டப்படணும். ஏய், இவளுக்காக நான் உன் கூட சண்டை போட தயாரா இல்ல. ஏய், இல்லடா. ஏய், என்றா கைய. எந்திரா, எந்திரா. ஏய், வேண்டாம், ஆடுறா. ஏய், ஆடுறா. கேளு. ஏய், 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 சீ. ஆடுறா. ஏய், ஆடுறா. ஏய், விக்ரம், விக்ரம், பிரியா. ஏய், அடிடா. அடிடா. Get up. Good.
நீ ஜெயிச்சிட்ட. நீங்க 2 பேரும் பேசுறதுல இருந்து லவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட. சோ ஸ்வேதா உனக்கு தான். குட் பை. மிஸ்டர் சூர்யா, நான் உங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்க விரும்பல. நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளமோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னதுதான். புரியல? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஸ்வேதா உனக்கு தான் சொந்தம். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம், நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ப்ளீஸ் விக்ரம். நீ எதுக்கு இங்க வந்த? அவ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. விக்ரம், ஏன்டா இவளை ஏத்துக்க மாட்டேங்கிற? ஸ்வேதா பாவண்டா. ஏய், உங்க அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ஸ்வேதாவை உனக்கு பிடிக்கலையா? சொல்றா. அது இல்லப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ பிரியா ஊர் முழுக்க என்ன அவ புருஷன்னு சொல்லியிருக்கா. இனி அவளோட கதி? ஏன் அவளை பத்தி யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல? எஸ், பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? நீ சொல்றதும் சரிதான். அங்க பாரு, அங்க. எஸ், பிரியா ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன். Hi Vikram. He is my husband, Mr. Ruben. Hi. ஹாய். என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பிரியா அதெல்லாம் பண்ணா. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். விக்ரம், தப்பு நடக்கிறது சகஜம். நீங்க தெரியாம செஞ்ச ஒரு தப்புனால ஒரு உயிர் போயிடுச்சு. போனது போகட்டும். மறுபடியும் அந்த மாதிரி விளையாடாம பாத்துக்கோங்க. நீங்க ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்க 2 பேரோட ஆசை. வா கணேஷ். ஹலோ அங்கிள். வாடா. இவங்க ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ். வணக்கம் சார். கணேஷ் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்புறம் பிரியா, உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம கோவத்துல ஏதோ தவறுதலா பிஹேவ் பண்ணிட்டேன். அருணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னாங்க எனக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஃப்ரெண்ட்ஸுக்கு உதாரணமே நீங்க எல்லாரும் தான். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. ஏய், எங்கடா அவனுங்கெல்லாம் காணோம்? நீ மட்டும் தனியா வந்திருக்க? அது ஏன் கேக்குற? அவனுங்க ஒரு சபதம் எடுத்திருக்கானுங்க. என்ன சபதம்? விக்ரமும் ஸ்வேதாவும் கல்யாணம் பண்றதுக்கு 3 வேளை சாப்பிடறதுக்கு வருவானுங்களா, ஆ, இல்லனா பட்டினி கடந்து சாவானுங்களா. ரொம்ப நல்லதா போச்சு. ஓ, அப்படியா? சரிங்க. இப்போ ஹலோ, இஸ் இட் அருண்? நான் மீரா பேசுறேன். இன்னும் நீங்க திறந்தலையா? இதான் கடைசி. Yes. நோ. சரி, பன்னீர் ஸ்வீட் கொடு. பன்னீர் ஸ்வீட்டா? அது என்னது? டாடி சீக்ரெட். அட சொல்லுப்பா. கணேஷ், பன்னீர் ஸ்வீட் தெரியாது உங்களுக்கு? ஆஹா. பன்னீர் ஸ்வீட் தெரியாதா? அட தெரியாது சொல்லுப்பா. அவங்களுக்கு தெரியும். ஆ? சும் சும். மண்ணை விட்டு சென்றாலும் எங்களின் இதயத்தை விட்டு நீங்காத மோனல் அவர்களுக்கு இதய அஞ்சலி.